சரியான நேரத்தில் சாம்பிராணி புகை போட்டுட்டேன். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இந்த சிலை நல்லா இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் சீமாவுக்கு அங்க வந்த ஆபத்து எல்லாமே விலகி போயிருக்கும். சீமாக்கா, சீமாக்கா, இப்ப பரவாயில்லக்கா, நான் நல்லா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க சீமாக்கா. என்னாலதான் இப்போ உயிர் போற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ரோகிணி, எல்லா கதவும் ஜன்னலையும் மூடிடுமா? விளக்கு மட்டும் அணையக்கூடாது. பெரிய பாட்டி, சித்தார்த், இங்க வாங்கல. இங்க பாருங்க. என்னாச்சு? அம்மா தாயே, இந்த புகை எங்க இருந்து வருது? தேவிகா அறையில தான் யாருமே இல்லையே. வாங்க போய் செக் பண்ணலாம். சரிப்பா. என்ன நடக்குதுங்க? நான் நேற்று ராத்திரி இங்க வந்தப்போ எங்க வீட்டு கதவு பூட்டி இருந்தது. வீட்டுக்குள்ள திருடங்க யாராவது நுழைச்சிட்டாங்களா? ஆமாப்பா, உள்ள போய் பாருங்க, வீட்டுல யாரு இருக்காங்கன்னு. என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல தேவிகா. நான் உன் கூட இவ்வளவு தூரம் வரத்துக்கு ஏன் தயாரானு தெரியுங்கள? ஏன்னா நம்ம ரெண்டு பேரையும் துர்காம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த காயத்ரி தேவிய நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து அழைக்கணுங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. காயத்ரி நிச்சயமா அழிவா தேவிகா. அவளோட அழிவு நம்ம கையால தான் நடக்கும். இதுதான் துர்காம்மாவோட விருப்பமும் கூட. அவங்க நிச்சயமா நம்மள தோத்து போக விட மாட்டாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்க ஒரு சாதாரண பிறப்பு தான் சீமாக்கா. ஆனா துர்க்கையின் மேல இருந்த பக்தியால உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா இன்னைக்கு எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சுக்கா. அது என்னன்னா உங்களை மாதிரி புனிதமான சுயநலமற்ற ஒரு ஆத்மா தீய சக்தியை அழிக்கிறதுக்காக போராடுறத யாராலும் தடுக்க முடியாது. மூன்று முடிச்சு